ஹலோ வெல்கம் பேக் எவ்ரிவன். நம்ம இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் எலக்ட்ரானிக் பேங்கிங் ஃபங்க்ஷன்ஸ். எலக்ட்ரானிக் பேங்கிங் அப்படிங்கிறது டிஜிட்டல் பேங்கிங், அதாவது பேங்கிங் சர்வீசஸ் நம்ம இருந்த இடத்துல இருந்தே பேங்கோட பிரான்ச்சுக்கு போகாம எலக்ட்ரானிக் டிவைசஸ் மூலமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் எலக்ட்ரானிக் பேங்கிங் ஃபங்க்ஷன்ஸ். 11 ஹெட்டிங்ஸ் வந்து புக்ல கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு 5 ஹெட்டிங்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். பேலன்ஸ் 6 ஹெட்டிங்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் நெஃப்ட். நெஃப்ட் அப்படின்னா நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்பர். நம்ம யாருக்காவது பணம் அனுப்ப வேண்டியிருக்கு அப்படின்னா நெஃப்ட் மூலமா நம்ம பணத்தை அனுப்பிக்கலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய மொபைல் போன்லயோ கம்ப்யூட்டர்லயோ நம்ம பேங்கோட மொபைல் பேங்கிங் ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஒன்ஸ் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நெஃப்ட்ல போய் யாருக்கு வேணும்னாலும் நம்ம மணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சேஃபான மெத்தட். நம்ம அக்கவுண்ட்ல இருந்து அவங்க அக்கவுண்ட்டுக்கு எலக்ட்ரானிக்கலி ஃபண்ட் டிரான்ஸ்பர் ஆகும். அதுதான் நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்பர். இது வந்து ரொம்ப சேஃப் அண்ட் பாப்புலர் மெத்தட் ஆஃப் ஃபண்ட் டிரான்ஸ்பர் மெத்தட் யூஸ்ட் இன் இந்தியா. இதுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜ் எதுவுமே கிடையாது. இப்ப நான் ஆன்லைன்ல ஃபண்ட் டிரான்ஸ்பர் பண்றேன்னு வைங்க, இதுக்கு வந்து எந்த சர்வீஸ் சார்ஜும் கிடையாது. அதே நான் ஆன்லைன்ல பண்ணல, பேங்கோட பிரான்ச்ல போய் நெஃப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரான்ச்சுக்கு போனீங்கன்னா அங்க வந்து ஒரு ஸ்மால் சார்ஜ் கலெக்ட் பண்ணுவாங்க. எவ்வளவு அமௌண்ட் வேணும்னாலும் நம்ம டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். ₹1 இருந்து மினிமம் அமௌண்ட்டுக்கு லிமிட்டே கிடையாது. ₹1 இருந்து டிரான்ஸ்பர் பண்ணலாம். மேக்ஸிமம் அமௌண்ட் லிமிட் ஆர்பிஐ செட் பண்ணல. பட் பேங்க்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு லிமிட் செட் பண்ணிருக்காங்க. 10 lakhs 20 lakhs சொல்லி லிமிட். ஒரு நாளைக்கு நம்ம அவ்வளவுதான் நெஃப்ட் பண்ண முடியும். பேங்கர் லிமிட் செட் பண்ணிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு லிமிட் 10 lakhsனா 10 lakhsக்குள்ள ஒரு நாளைக்கு நெஃப்ட் டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு டைமிங்ஸ் இருந்தது. மார்னிங் 8 to 7:30, நைட் 7:30 வரைக்கும். அது மாதிரி ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஒர்க்கிங் டேஸ்ல மட்டும்தான் நெஃப்ட் டிரான்சாக்ஷன்ஸ் பெர்மிட் பண்ணியிருந்தாங்க. பட் 2019 டிசம்பர் 2019 இருந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷனையும் எடுத்துட்டாங்க. எந்த டைம் வேணாலும் நம்ம நெஃப்ட் மூலமா ஃபண்ட் டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம போன்லயோ கம்ப்யூட்டர்லயோ அந்த பேங்கோட மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நான் ஏ அப்படின்னு ஒருத்தருக்கு ஃபண்ட் டிரான்ஸ்பர் பண்ணணும்னு வைங்க, ஏவோட நேம வந்து பெனிஃபிஷியரியா ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய பேரு, அக்கவுண்ட் நம்பர், பேங்க் நேமு, பிரான்ச் நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடு, எவ்வளவு அமௌண்ட் நான் அனுப்பணுமோ அந்த அமௌண்ட் இதெல்லாம் நான் டைப் பண்ணும். அந்த ஆப்ல அதுவே ஆட்டோமேட்டிக்கா கேட்கும் ஒவ்வொன்றும். அது ஃபுல்லா நான் டைப் பண்ணும். ஒன்ஸ் வந்து எல்லாமே கொடுத்துட்டேன்னா ஓடிபி அனுப்புவாங்க. அந்த ஓடிபி டைப் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து அவருடைய அக்கௌண்ட்டுக்கு ஃபண்ட் டிரான்ஸ்பர் ஆயிரும். இதுதான் நெஃப்ட். இது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 2005ல லான்ச் பண்ணுச்சு. பல்க் டிரான்ஸ்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் செட்டில்ட் இன் பேட்சஸ் டியூரிங் ஸ்பெசிபிக் டைமிங்ஸ் அக்ராஸ் இந்தியா. நீங்க வந்து பாருங்க, டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பல்கா தான் செட்டில் பண்றாங்க, அதுவும் இன் பேட்சஸ்ல. அப்படின்னா இன்ஸ்டன்டா வந்து டிரான்சாக்ஷன்ஸ் செட்டில் பண்றது கிடையாது. 1 by 1 இன்ஸ்டன்டா டிரான்சாக்ஷன் செட்டில் பண்றது இல்ல. எல்லாமே ஒட்டுக்கா குரூப் பண்ணி ஒன்ஸ் இன் half an hour ஒட்டுக்கா செட்டில் பண்ணிடுவாங்க. அதுதான் பல்க் டிரான்ஸ்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் செட்டில்ட் இன் பேட்சஸ். 1 by 1 இன்ஸ்டன்டா அப்பப்ப செட்டில் பண்ண மாட்டாங்க. எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் ஒட்டுக்கா குரூப்பா கலெக்ட் பண்ணி ஒன்ஸ் இன் half an hour அதை ப்ராசஸ் பண்ணி செட்டில் பண்ணிடுவாங்க. டிரான்சாக்ஷன்ஸ் டு நாட் ஒக்கர் அண்டர் ரியல் டைம் பேசிஸ். ரியல் டைம் பேசிஸ்னா இன்ஸ்டன்டா அப்பப்பவே அந்த டிரான்சாக்ஷன்ஸை செட்டில் பண்ணா அது வந்து ரியல் டைம் பேசிஸ். ஆனா இங்க அப்படி பண்றது இல்ல, பேட்சஸா ஒரு ஸ்பெசிபிக் டைமிங்ல தான் செட்டில் பண்ணாங்க. இப்ப நான் இப்படி சொன்னா உங்களுக்கு அதுக்கு மீனிங் புரியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஏன் ஒருத்தர் 11/5க்கு பணம் அனுப்புறாரு. 11/5க்கு ஒரு 5000 ரூபாய் ஒருத்தருக்கு அனுப்புறாருன்னு வைங்க. 11/5 டைம் வந்து 11/5, அமௌண்ட் 5000. ஏ அப்படிங்கிறவர் இன்னொருத்தருக்கு அனுப்புறாரு. அது இன்ஸ்டன்டா அப்பவே வந்து அந்த பணத்தை ரிசீவருக்கு போய் சேராது. ரியல் டைம் பேசிஸ்ல போய் சேருதுன்னா இன்ஸ்டன்டா அப்பவே 11/5க்கு அந்த 5000 ரூபாய் ரிசீவருக்கு போய் சேர்ந்துரும். ஆனா இங்க பேட்சஸ்ல செட்டில் பண்றதால 11/5க்கு அந்த அமௌண்ட் வந்து ரிசீவருக்கு போய் சேராது. அடுத்தது பீன் ஒருத்தர் 11/20க்கு ஒரு 10,000 rupees ஒருத்தருக்கு அனுப்புறாரு. அதுவும் இமீடியட்டா போய் சேராது. நெஃப்ட்ல வந்து ஒன்ஸ் இன் எவ்ரி half an hour தான் செட்டில்மெண்ட் நடக்கும். அதாவது 11 o'clock செட்டில்மெண்ட் நடந்ததுன்னா அடுத்தது 11:30க்கு தான் செட்டில்மெண்ட் நடக்கும். இப்ப ஏ 11/5க்கு அனுப்பியிருக்காரு, பி வந்து 11:20க்கு அனுப்பியிருக்காரு. ரெண்டுமே இமீடியட்டா ப்ராசஸ் ஆகாது, அப்படியே வச்சிருப்பாங்க. அடுத்தது சீன் ஒருத்தர் 11:25க்கு ஒரு 10,000 திரும்பவும் அனுப்புறாரு. இப்ப 3 பேர் அனுப்பியிருக்காங்க. ஒருத்தர் 11/5, இன்னொருத்தர் 11:20, இன்னொருத்தர் 11:25. இது மூணுமே ஒட்டுக்கா பேட்சா கலெக்ட் பண்ணி 11:30க்கு செட்டில் பண்ணுவாங்க. அப்ப 11:30க்கு தான் 3 ரிசீவர்ஸோட அக்கௌண்ட்டுக்கும் பணம் போய் சேரும்.
ஏ அனுப்பின அமௌண்ட் ரிசீவருக்கு 11:30க்கு தான் கிடைக்கும். பி அனுப்பின அமௌண்ட்டும் ரிசீவருக்கு 11:30க்கு தான் கிடைக்கும். சி அனுப்பின அமௌண்ட்டும் 11:30க்கு தான் கிடைக்கும். ஸோ அதுதான் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் செட்டில்ட் இன் பேட்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒட்டுக்கா குரூப் பண்ணி பேட்சா half an hour ஒன்ஸுக்கு ஸ்பெசிபிக் டைம்ல செட்டில் பண்ணிடுவாங்க. சாரி, டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் செட்டில்ட் இன் பேட்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தே டு நாட் occur under ரியல் டைம் பேசிஸ். அப்படின்னா இன்ஸ்டன்டா அப்பப்பா பணத்தை செட்டில் பண்ண மாட்டாங்க. அடுத்தது ஒன்ஸ் எப்படி செட்டில் பண்ணுவாங்க? ஒன்ஸ் இன் எவ்ரி half an hour செட்டில் பண்ணுவாங்க. முன்னாடி வந்து அது எப்படி இருந்ததுன்னா from 8 AM to 7:30 PM இருந்தது. அதாவது நம்ம நெஃப்ட் டிரான்சாக்ஷன் 8 AM ல இருந்து 7:30 PM வரைக்கும் தான் முன்னாடி பண்ண முடிஞ்சிட்டு இருந்தது. பட் இப்ப 24/7 365 days எப்ப வேணாலும் நம்ம வந்து நெஃப்ட்ல டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். December 16, 2019 இருந்து எப்ப வேணும்னாலும் நம்ம நெஃப்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். முன்னாடி எப்படி இருந்ததுன்னா 8 AM ல இருந்து 7:30 PM வரைக்கும் தான் பண்ண முடிச்சிட்டு இருந்தது. பட் இப்ப அப்படி இல்ல. சோ ஒரு நாளைக்கு எவ்வளவு செட்டில்மெண்ட் நடக்கும்? ஒன்ஸ் இன் half an hour செட்டில்மெண்ட் நடக்குதுன்னா 24 hours. So once in every half an hour settlement நடக்குதுன்னா மொத்தம் எத்தனை செட்டில்மெண்ட்ஸ் நடக்கும்? 48 செட்டில்மெண்ட்ஸ் இப்ப நடக்கும். முன்னாடி எவ்வளவு இருந்ததுன்னா 23 செட்டில்மெண்ட்ஸ் தான் இருந்தது. Transactions are not allowed on Sundays and bank holidays. இது வந்து டிசம்பர் 2019க்கு முன்னாடி. இப்ப வந்து 365 டேஸும் இந்த ஃபெசிலிட்டி அவைலபிள் தான். இதுக்கு வந்து நம்ம ஐஎஃப்எஸ்சி கோட் யூஸ் பண்ணும். ஐஎஃப்எஸ்சி கோட் அப்படிங்கிறது ஐஎஃப்எஸ்சியோட ஃபுல் ஃபார்ம் இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோட். இது வந்து ஒரு 11 டிஜிட் ஆல்பா நியூமரிக் கோட். இதை பத்தி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த ஐஎஃப்எஸ்சி யாரு ப்ரொவைட் பண்றாங்கன்னா ஐடிபிஆர்டி. ஐடிபிஆர்டிங்கிறது இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் ரிசர்ச் ஆன் பேங்கிங் டெக்னாலஜி. இது கொஞ்சம் மாத்தி கொடுத்துருக்கேன். இன்ஸ்டிடியூஷன் அந்த எக்ஸ்பான்ஷன் வந்து பாருங்க கொஞ்சம் தப்பா கொடுத்துருக்கேன். இட்ஸ் ஐடிஆர்பிடி. இது வந்து எங்க இருக்குன்னா ஹைதராபாத்ல. நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிஜிஎஸ். ஆர்டிஜிஎஸ் அப்படிங்கிறது ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம். ரியல் டைம்னா இப்பதான் சொன்னேன், இன்ஸ்டன்டா செட்டில்மெண்ட் நடக்கும் அப்பப்போ. இப்போ ஏங்கிறவரு 11/5க்கு 5,000 அனுப்புறாருன்னா அப்பவே 11/5க்கே அந்த அமௌண்ட் வந்து ரிசீவர் அக்கௌண்ட்டுக்கு போய் சேர்ந்துரும். வெயிட் பண்ண வேண்டியது இல்ல, இம்மீடியட்டா இன்ஸ்டன்டா செட்டில்மெண்ட் நடந்தா அது ரியல் டைம். கிராஸ் செட்டில்மெண்ட்னா இண்டிவிஜுவலா 1 by 1 செட்டில் பண்ணுவாங்க. அதுதான் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம். இது நெஃப்ட் மாதிரியே ஒரு டிஜிட்டல் பேமெண்ட் தான். நம்ம யாருக்காவது ஃபண்ட் டிரான்ஸ்பர் பண்ணணும்னா ஆர்டிஜிஎஸ் மூலமா ஃபண்ட் டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். யாருக்காவது பணம் கொடுக்கணும்னா ஆர்டிஜிஎஸ் மூலமா பணத்தை பே பண்ணிக்கலாம். ஆனா இதுல என்ன கண்டிஷன் அப்படின்னா மினிமம் அமௌண்ட் 2 lakhs rupees இருக்கணும். அதாவது 2 லட்சத்துக்கு மேல நான் பேமெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா நான் ஆர்டிஜிஎஸ் மூலமா பேமெண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு சர்வீஸ் சார்ஜ் எதுவுமே இல்ல, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இதுக்கு வந்து டைமிங்ஸ் உள்ள எப்ப வேணும்னாலும் பண்ணிக்கலாம். Launched by RBI in 2013. Transaction settled on real time basis. Real time basis நான் இப்பதான் சொன்னேன், இன்ஸ்டன்டா அப்பப்பவே ரிசீவரோட அக்கௌண்ட்டுக்கு பணம் போய் சேர்ந்துரும். நான் நெஃப்ட்ல வந்து half an hour வெயிட் பண்ணும் அப்படின்னு இங்க வந்து அந்த மாதிரி டைமிங் கிடையாது, வெயிட் பண்ண வேண்டிய தேவையில்லை. Gross settlement means the transactions is settled between one bank and another bank without adding any other transaction. அதாவது இண்டிவிஜுவலா ஒவ்வொன்றும் தனித்தனியா செட்டில் பண்ணுவாங்க. நெஃப்ட்ல பண்ற மாதிரி குரூப்பா கலெக்டா, அதாவது குரூப் பண்ணி பேட்சா செட்டில் பண்றது கிடையாது. இங்க இண்டிவிஜுவலா ஒவ்வொன்றும் தனித்தனியா செட்டில் பண்றாங்க. ஒரு அக்கௌண்ட்டுக்கும் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கும் தனித்தனியா செட்டில்மெண்ட் நடக்கும். பேட்ச் ப்ராசஸிங் இங்க இல்ல. Transactions between 9 AM to 4:30 PM on weekdays and up to 2 PM on Saturdays. இது இப்ப கிடையாது. இப்ப வந்து ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட் எல்லாமே வந்து எனி டைம் அவைலபிள். 24/7 365 டேஸும் அவைலபிள். நெஃப்ட் வந்து 2019 இருந்தே ஃபுல் டைம் அவைலபிள் மாத்திட்டாங்க. ஆர்டிஜிஎஸ் வந்து 14th December 2020 இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எப்ப வேணாலும் ஆர்டிஜிஎஸ் சர்வீஸ் யூஸ் பண்ணலாம், டைமிங்ஸ் இல்ல அப்படிங்கிற ரூலை வந்து ஆர்பிஐ கொண்டு வந்துட்டாங்க. இது முன் புக்கில் ஆனா இப்படிதான் கொடுத்துருக்கும், அதனால தான் கொடுத்துருக்கேன். இப்ப வந்து இந்த சிஸ்டம் இல்ல. இட் இஸ் அவைலபிள் 24/7 எனி டைம். நாட் அலௌட் ஆன் சண்டேஸ் அண்ட் பேங்க் ஹாலிடேஸ். இதுவும் இப்ப கிடையாது. இது டில் December 2020 அப்படிதான் இருந்தது. December 2020 இருந்து ஆர்டிஜிஎஸ் சர்வீசஸ் அவைலபிள் எனி டைம். மேக்ஸிமம் லிமிட் ஃபார் ஆர்டிஜிஎஸ் டிரான்சாக்ஷன் இஸ் மினிமம் லிமிட். மினிமம் எவ்வளவு லிமிட்னா 2 lakhs. ஸோ நம்ம ஹியூஜ் அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா சேஃபா டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், நான் பல்கா பெரிய அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், சேஃபா டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா ஆர்டிஜிஎஸ் மூலமா பண்ணிக்கலாம். இது வந்து சர்வீஸ் சார்ஜும் வாங்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ். எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ் அப்படின்னா
இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து சேலரி பே பண்ணுதுன்னு எங்க எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் இங்க வந்து ஒரு பல்க் டிரான்சாக்ஷன் நடக்குது, அதுவும் வந்து ரிப்பீட் ஆகும், எல்லா மந்த்தும் வந்து பே பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ். அதாவது ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்ஸ்டிடியூஷனோட அக்கௌண்ட்ல இருந்து எம்ப்ளாயிஸோட அக்கௌண்ட்டுக்கு சேலரி போய் மந்த்லி கிரெடிட் ஆயிரும். இதுதான் எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ். அதே மாதிரி முன்னாடி எல்லாம் நம்ம பில் பே பண்ணணும், டாக்ஸ் பே பண்ணணும், இஎம்ஐ கட்டணும், இதெல்லாம் வந்து அந்த கன்சர்ன் இடத்துக்கு போய் ஆபீஸ்ல போய் நம்ம டைமுக்கு பே பண்ணுவோம். இப்போ நம்ம அது பண்றதே இல்லை, எல்லாரும் என்ன பண்ணிடுறோம், ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணிடுறோம். ஸோ அதெல்லாம் வந்து எதனாலனா இந்த எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ் மூலமா தான் நடக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி கொடுக்கணும் மந்த்லி அப்படின்னா அந்த இன்ஸ்டிடியூஷன் இந்த எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணி சில ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுக்கணும். அந்த பேங்க்கு கிட்ட ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டிடியூஷனை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் மந்த்லி எந்தெந்த அக்கௌண்ட்டுக்கு சேலரி அனுப்பணுமோ அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருவாங்க. அப்புறம் அந்த அக்கௌண்ட்டுக்கெல்லாம் மந்த்லி கரெக்டா சேலரியை வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. இதுதான் எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ். அதே மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு நிறைய பேருக்கு வந்து பில் அமௌண்ட் வர வேண்டியிருக்கு, இல்ல இஎம்ஐ பேமெண்ட் வர வேண்டியிருக்கு, இதெல்லாமே வந்து எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ் மூலமா பண்ணிக்கலாம். லான்ச்டு பை ஆர்பிஐ இன் 1995, எலக்ட்ரானிக் மெத்தட் ஆஃப் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பேங்க் டு அனதர் பேங்க் அக்கௌண்ட். ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் மாதிரியே பணம் போய் சேரும் on a regular or on a periodic basis. நார்மலி இது பல்க் டிரான்சாக்ஷன்ஸ் ரெகுலரா நடக்குது, இல்ல பீரியாடிக்கா நடக்கும். ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு பல்கா பணம் போகுது, இல்ல அடிக்கடி பணம் போகுது, இல்ல பீரியாடிக்கா பணம் போயிட்டே இருக்கு அப்படின்னா எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸை யூஸ் பண்ணிக்கலாம். ECS can be used to credit salary, dividend, interest, pension, etc. இங்க வந்து ECS கிரெடிட்னு வரணும், அதை விட்டுட்டேன். ECS கிரெடிட் எதுக்குன்னா டு கிரெடிட் சேலரி, டிவிடெண்ட், இன்ட்ரெஸ்ட், பென்ஷன். ஒரு இன்ஸ்டிடியூஷனோட அக்கௌண்ட்ல இருந்து மற்ற அக்கௌண்ட்ஸுக்கு சேலரி, டிவிடெண்ட், இன்ட்ரெஸ்ட், பென்ஷன் எல்லாம் போய் கிரெடிட் ஆகணும், போய் சேரணும் அப்படின்னா ECS கிரெடிட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய பேரோட அக்கௌண்ட்ல இருந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு டெலிஃபோன் பில், எலக்ட்ரிசிட்டி பில், இஎம்ஐ பேமெண்ட்ஸ் எல்லாம் டெபிட் ஆகணும்னா ECS டெபிட் யூஸ் பண்ணலாம். கேன் பி யூஸ் டு டெபிட் மந்த்லி டெலிஃபோன் பில்ஸ், எலக்ட்ரிசிட்டி பில்ஸ், இஎம்ஐ பேமெண்ட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இந்த பில் பேமெண்ட் எல்லாம் வந்து இப்போ ECS இருக்கிறதுனால தான் நம்ம வந்து அந்த ஆஃபீஸுக்கு போகாம ஈஸியா இருக்கிற இடத்துல இருந்தே பே பண்றதுக்கு முடியுது. நெக்ஸ்ட் ஒன் IMPS. இது வந்து பேமெண்ட் மெத்தட்ல நம்ம யாருக்காவது மணி பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சேஃப் அண்ட் வைட்லி யூஸ்ட் மெத்தட் ஆஃப் பேமெண்ட் மெத்தட் IMPS. It was launched by National Payment Corporation of India in November 2010. இது வந்து RBI லான்ச் பண்ணல, இது லான்ச் பண்ணது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா நவம்பர் 2010ல லான்ச் பண்ணாங்க. இதோட பேரே பாருங்க, இம்மீடியட் பேமெண்ட் சர்வீஸ். நம்ம யாருக்காவது பணம் அனுப்புறோம் அப்படின்னா இம்மீடியட்டா அப்பவே போய் சேர்ந்துடும். நான் 11 o'clock ஒருத்தருக்கு பணம் அனுப்புறேன்னா அது அப்பவே 11 o'clock அவரோட ரிசீவரோட அக்கௌண்ட்டுக்கு போய் சேர்ந்துடும். அதுதான் இம்மீடியட் பேமெண்ட் சர்வீஸ். இதுல மினிமம் அமௌண்ட்டுக்கு லிமிட் கிடையாது, பட் மேக்சிமம் வந்து நார்மலி எல்லா பேங்க்ஸுமே 5 lakhs per day செட் பண்ணிருப்பாங்க. அதாவது ஒரு நாளைக்கு நம்ம மேக்ஸிமம் இமீடியட் பேமெண்ட் எவ்வளவு பண்ணலாம்னா 5 lakhs வரைக்கும் பே பண்ணலாம். இதுக்கு சர்வீஸ் சார்ஜ் இருக்கு. ஒரு ஸ்மால் சர்வீஸ் சார்ஜ் கலெக்ட் பண்ணுவாங்க. 1 lakh rupees வரைக்கும் ஒரு சர்வீஸ் சார்ஜ், 1 lakhக்கு மேல வேற ஒரு சர்வீஸ் சார்ஜ் வரும். நம்ம ஆன்லைன்ல பண்ணாலுமே இதுக்கு சர்வீஸ் சார்ஜ் இருக்கு. ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் த்ரூ மொபைல் ஃபோன் ஆர் இன்டர்நெட் பேங்கிங். ஸோ ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் நம்ம மொபைல் ஃபோன் மூலமாவோ இல்ல நெட் பேங்கிங் மூலமாவோ நம்ம பண்றோம். ரொம்ப ஸ்மால் சார்ஜ். ஆனா சார்ஜுங்கிறப்ப நீங்க ரொம்ப பெரிய சார்ஜ் நினைக்க வேண்டாம். ரொம்ப 5 rupees, 2 rupees, 10 rupees அந்த மாதிரிலாம் தான் சார்ஜ் வரும். எஸ்பெஷலி இப்போ நம்ம பில் எல்லாம் பே பண்றோம் அப்படின்னா டெஃபினட்டா அதுக்கு வந்து 5 rupees, 6 rupees சார்ஜ், 2 rupees, 3 rupees அந்த மாதிரி டிபெண்ட்ஸ். ஒவ்வொரு பேங்க் ஒவ்வொரு சார்ஜ் வச்சிருப்பாங்க. மொபைல் ஃபோன் மூலமாவோ நெட் பேங்கிங் மூலமாவோ ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றோம். டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ஆன் ரியல் டைம் பேசிஸ். ரியல் டைம் பேசிஸ்னா நான் என்னன்னு சொன்னேன், இன்ஸ்டன்டா பேமெண்ட் நடக்கும். இன்ஸ்டன்டா ஒருத்தரோட அக்கௌண்ட்ல இருந்து சென்டரோட அக்கௌண்ட்ல இருந்து ரிசீவரோட அக்கௌண்ட்டுக்கு பணம் போய் சேரும். 11 o'clock அனுப்புனா அப்பவே ரிசீவரோட அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் போய் சேர்ந்துரும் வித்தின் செகண்ட்ஸ். கரண்ட் மேக்ஸிமம் லிமிட் இஸ் ₹5 lakhs. It made India a leading country in the world in real-time payments in retail sector. Retail sectorல இந்தியாவை ஒரு லீடிங் கண்ட்ரியா மாத்திடுச்சு. In real-time payment. Real-time paymentனா instant payment. Next one. Internet banking or virtual banking.
அதாவது வீட்ல இருந்தபடியே, இருந்த இடத்துல, வீட்ல இல்ல, இருந்த இடத்துல இருந்தபடியே நம்ம பேங்கிங் சர்வீசஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இன்டர்நெட் பேங்கிங் ஆர் வர்ச்சுவல் பேங்கிங். நம்ம அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம், யாருக்கா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், டெபாசிட்ஸ், ஃபிக்ஸட் டெபாசிட் ஓபன் பண்ணும், ஆர்டி ஓபன் பண்ணணும்னா ஓபன் பண்ணிக்கலாம், இல்ல நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு எதுக்குமே நம்ம பேங்க் பிரான்ச் கிட்ட போக வேண்டாம், இருந்த இடத்துல இருந்தே நம்ம செஞ்சுக்கலாம். போன்ல வந்து அந்த பேங்கோட நெட் பேங்கிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த சர்வீசஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இன்டர்நெட் பேங்கிங் ஆர் வர்ச்சுவல் பேங்கிங். பெர்ஃபார்மிங் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் த்ரூ இன்டர்நெட் யூசிங் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் மொபைல் போன்ஸ் கேன் பி டன் ஃப்ரம் எனிவேர் அண்ட் அட் எனி டைம். எப்போ வேணும்னாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். So hope you all understood all these 5 headings. Thank you.